நாடு முழுவதும் குடியரசு தின விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கொடியேற்றிய பின் கடமை பாதையில் முப்படை வீரர்களின் மிடுக்கான அணிவகுப்பு நடைபெறவுள்ளது. மோதல்கள் நிறைந்த உலகில் இந்தியா அமைதியை பரப்புவதாக நாட்டு மக்களுக்கு ஆற்றிய குடியரசு தின உரையில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். முப்படையின் துணிச்சலான வீரர்கள் தாய்நாட்டை பாதுகாக்க எப்போதும் விழிப்புடன் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு ஆளுநர் RN ரவி இன்று சென்னை மெரினா கடற்கரையில் தேசிய கொடி ஏற்றுகிறார். முப்படை வீரர்கள் மற்றும் அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பும் நடைபெறவுள்ளது. குடியரசு தின விழாவில் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பதக்கம் மற்றும் விருதுகளை வழங்குகிறார். காவல்துறையில் மெச்சத்தக்க வகையில் பணியாற்றிய 46 அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட உள்ளன. இன்று குடியரசு தின விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தலைநகர் டெல்லியில் விடிய விடிய போலீஸ் மற்றும் பாதுகாப்பு படையினர் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். குடியரசு தின விழாவை ஒட்டி சென்னை ரிப்பன் பில்டிங், சென்ட்ரல் ரயில் நிலையம் உள்ளிட்ட கட்டடங்கள் மூவர்ணத்தில் ஒளிர்ந்தன. கொட்டும் மழையிலும் சென்னை விமான நிலையம் மின்னொளியில் ஜொலித்தது. சென்னை புறநகர் பகுதிகளான தாம்பரம், பல்லாவரம் உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென கனமழை பெய்தது. இதனால் GST சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தமிழகத்தில் கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஐரோப்பிய யூனியன் துணைத் தலைவர் காஜா கல்லாஸ் டெல்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். அப்போது இந்தியாவுக்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துவது தொடர்பாக இருவரும் ஆலோசனை நடத்தினர். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அமைச்சர் ஜெய்சங்கர், பரஸ்பர செயல் திட்டத்தை முன்னெடுத்து செல்வதில் இந்தியாவும் ஐரோப்பிய யூனியனும் முனைப்புடன் செயல்படுவதாக கூறியுள்ளார். டெல்லியில் தேசிய வாக்காளர் தினமான இன்று CRPF வீரர்கள் ஃபிட் இந்தியா சண்டே ஜோன் சைக்கிள் நிகழ்வில் உற்சாகமாக பங்கேற்றனர். சைக்கிள் ஓட்டி ஆரோக்கியமான வாழ்க்கை முறை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்த நிகழ்ச்சி மக்களை தினசரி உடற்பயிற்சி செய்ய தூண்டி அதை அன்றாட வாழ்வின் ஒரு அங்கமாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் ரத சப்தமியை முன்னிட்டு கருட வாகனத்தில் மலையப்பசாமி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதனைத் தொடர்ந்து சக்கரத்தாழ்வாருக்கு பால், தேன், தயிர், மஞ்சள் உட்பட பல்வேறு நறுமண பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் போளூரில் தங்களுக்கு அரசு வழங்கிய இடத்தில் தண்ணீர் தேங்கி குளம் போல் காட்சியளிப்பதாக கூறி நரிக்குறவர் இன மக்கள் தண்ணீரில் இறங்கி ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளனர். இலவச வீட்டுமனையை அரசு நீர்நிலை பகுதியில் வழங்கியதால் குடியேற முடியாமல் அவதிப்படுவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் அரசு வழங்கிய இடத்திற்கு செல்ல சாலை வசதி இல்லாததால் பாதையை மறைத்து நிற்கும் டிரான்ஸ்பார்மரை மாற்றவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை அண்ணாநகர் அரசு உதவி பெறும் கல்லூரியில் நடைபெற்ற செல்ல பிராணிகள் விற்பனை கண்காட்சியில் ஏராளமான பெட் லவர்ஸ் கலந்து கொண்டனர். நாய்கள், பூனைகள், அரிய வகை கிளிகள், பாம்புகள், ஓணான்கள் உள்ளிட்டவைகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது.
மேலும் நெருப்பு கோழியின் முட்டைகளும் காட்சிக்காகவும் விற்பனைக்காகவும் வைக்கப்பட்டிருந்தன. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை செல்ல பிராணிகளுடன் விளையாடி மகிழ்ந்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் அர்த்தநாதீஸ்வரருக்கு 3 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட புதிய தேரின் வெள்ளோட்டம் விமரிசையாக நடைபெற்றது. மயிலாட்டம், கரகாட்டம், தப்பாட்டம் உள்ளிட்ட பல்வேறு கிராமிய நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்ற தேர் வெள்ளோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர்.